ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் மசாலா, மிளகு தூள், கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஃபுட் கலர், அது ரெட்டிஷாக தெரியறதுக்கு. கிரேவி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலெல்லாம் கலந்து விட்டுறணும். கழுவுன 1 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். கொத்தமல்லி, சிம்பிளான டேஸ்டியாக சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நல்லா ஒரு கொதி வர வரையும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு என்ன டிஷ் சமைக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோபி 65 பண்ணுறதுக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். மசாலாவில் ஊற வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயில் தூக்கி போட்டு பொரிக்க வேண்டியது தான் வேலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் ஸ்பெஷல். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கம் 65 ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக 65 கோபி பக்கோடா இப்படி தான் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதோட மசாலா இன்னொரு vlogல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.